ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ட்ராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டியூஷன் போயிட்டு வரதுலையே டைம் ஓடிடுறது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸில் இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனால் ப்ளஸ் 2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லையும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hey guys, welcome to 100 Learning Together. So, இன்னைக்கு நம்ம organic chemistryல second unit, that is carbonyl compounds and carboxylic acids start பண்ணலாம். Okay, so organic chemistryல which element it acts as the backbone of organic chemistry? We know that it is carbon. Okay, carbon is the backbone of organic chemistry. அண்ட் கார்பன் மட்டும்தான் இருக்குமா, பேக்போன் மட்டும்தான் இருக்குமா, ஃபுல் ஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா? ஸோ கார்பன் கூட என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்ஃபர், இதெல்லாமே சேர்ந்து இருக்கலாம், ஆக்சிஜன். ஓகே, ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ we know that what is ஹைட்ரோகார்பன், இது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். ஹைட்ரோகார்பன் அப்படின்னா கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது ஹைட்ரோகார்பன், கரெக்டா? அண்ட் அது மட்டும் இல்லாம அது கூட ஒரு சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ 11th யூனிட்ல நம்ம என்ன படிச்சோம், ஆல்கோஹால் ஃபங்க்ஷனல் குரூப் படிச்சோம். ஸோ 12th யூனிட்ல we are going to study about the carbonyl groups. கார்பனல் அப்படின்னா என்னன்னா கார்பனும் ஆக்சிஜனும் இருக்கும். கார்பன் அண்ட் ஆக்சிஜன். சோ இது எப்படி எழுதலாம், பாண்ட் சி டபுள் பாண்டோ பாண்ட். ஓகே, சோ இங்க கார்பனும் ஆக்சிஜனும் பாண்ட் ஆயிருக்கு through a double bond. So we know that what is the valency of carbon, it is 4. Okay, valency of carbon is 4. So இங்க 2 oxygen கூட bond ஆச்சுனா remaining 2 bonds இருக்கும். ஸோ இந்த பாண்ட் எது கூட பாண்ட் ஆகுதோ, எந்த ஆட்டம் கூட இல்லை எந்த மாலிக்யூல் கூட பாண்ட் ஆகுதோ அதை பொறுத்து வில் பி கிவிங் த நேம். ஸோ ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆச்சுன்னா ஆல்டிஹைட், அண்ட் இன்னொரு ஆல்கைல் குரூப்பே இருந்துச்சுன்னா கீட்டோன், COOH இருந்துச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ இந்த யூனிட்ல நம்ம என்ன படிக்க போறோம்னா preparation, properties, uses, structure of carbonyl compounds and carboxylic acids. Okay, so the first is carbonyl compounds. So the carbonyl compounds நம்ம மூணா பிரிக்கலாம். The first one is aldehyde, second is ketone, and third is carboxylic acid. Okay, so aldehyde now what will be the functional group? We know that carbonyl group என்னன்னு தெரியும், bond C double bond O, இதுதான் கார்பனல் குரூப், கரெக்டா? சோ இந்த கார்பனல் குரூப்ல ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இருந்து இன்னொரு பக்கம் ஆல்கைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா that is said to be as aldehyde. நமக்கு ஹைட்ரஜன்னா என்னன்னு தெரியும், ஆல்கைல் குரூப்னா என்ன, R குரூப், இதுதான் ஆல்கைல் குரூப். சோ இந்த R குரூப் அது என்ன, எந்த ஹைட்ரோகார்பன் செயினா வேணாலும் இருக்கலாம். ஓகே, சோ the general formula for aldehyde is R bond C double bond OH. அதாவது இந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான். இதுல ஒரு பக்கம் என்ன இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆல்கைல் குரூப் இருக்கு. So this is said to be as what, aldehyde. And ketone என்ன, ரெண்டுமே ஆல்கைல் குரூப்பா இருந்துச்சு, C double bond O நடுவுல இருக்கும், ரெண்டு சைடுமே ஆல்கைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது ketone. So like this, R bond C double bond O bond R. So இங்க ரெண்டு பக்கமுமே என்ன இருக்கு, ஆல்கைல் குரூப் இருக்கு. சோ ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஆல்டிஹைட், ரெண்டுமே ஆல்கைல் குரூப்பா இருந்துச்சுன்னா கீட்டோன். நெக்ஸ்ட் இஸ் கார்பாக்சிலிக் ஆசிட். சோ கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படி இருக்கணும்னா
R bond C double bond O bond OH. இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ ஒரு ஆல்கில் குரூப், இன்னொரு பக்கம் OH வரணும், நடுவில் என்ன இருக்கு, C double bond O இருக்கு. ஓகே, இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். ஸோ தீஸ் ஆர் த 3 functional groups of carbonyl compounds. ஓகே, ஸோ இப்போ we have studied the IUPAC nomenclature 11th ரொம்ப டீடைல்டா படிச்சிருக்கோம், ரைட்? ஸோ இங்க நம்ம அதை ஒரு ஜஸ்ட் மாதிரி பார்க்கலாம். For aldehyde, the name ends with the suffix என்னது, Al. ஓகே, aldehyde Al start ஆகுதா? So therefore the name ends with Al. Okay, and ketone ku ON in முடியுதா? So therefore ketone group இருந்துச்சுனா எப்படி எழுதணும், alkyl group எழுதிட்டு then it ends with ONE. And carboxylic acid it ends with oic acid. Okay, so இதெல்லாம் நம்ம 11th in detail ஆவே படிச்சிருப்போம். Okay, so now we'll discuss this with few examples. Okay, so I'm taking CH3CHO. Okay, so CHO ன்றது என்ன, what is the type of functional group here? Aldehyde. Aldehyde தான் இதோட functional group. So aldehyde னா எப்படி முடியணும், Al. ஓகே, ஸோ ஏஎல்க்கு முன்னாடி என்ன எழுதணும், கார்பன் செயின் எழுதணும். இங்க எவ்வளோ கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கு, 2. ஸோ 2 பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அதோட ரூட் வேர்ட் என்ன, ஈத். ஸோ எத்தனல், இதுதான் இதோட பேரு. ஓகே, ஸோ நான் ஏன் ஈத்துன்னு சொன்னேன், இஃப் யூ ரிமெம்பர் தி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு ஒரு ரூட் வேர்ட் இருக்கு, கரெக்டா? ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ டெல் யூ, ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மெத், 2 கார்பன்ஸ் இருந்துச்சுன்னா எத், 3 கார்பன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராப், 4 கார்பன் ஹெக்ஸ், 5 கார்பன் பென்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் மோஸ்டா இதுதான் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அண்ட் இந்த மாதிரி பென்சின் ரிங் இல்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா அது ஃபினைல் குரூப்னு சொல்லுவோம். தட் இஸ் C6H5 குரூப் இஸ் ஃபினைல் குரூப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம 11th படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இப்போ இது தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், we can give the IUPAC name. Okay, so this is ethanol. Now I'll write a compound, tell me the name. Okay, try to write by yourself. CH3COCH3. இதுக்கு என்ன பேர் இருக்கும், இதுல என்ன functional group இருக்கு, RCOR. RCOR னா என்ன, ketone. So ketone ஓட suffix என்ன, ONE. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், எவ்வளோ குரூப் எவ்வளோ கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம். இங்க எவ்வளோ கார்பன் இருக்கு, 1 2 3 கார்பன் இருக்கு. So what will be the root word for 3? Prop. So name எப்படி எழுதலாம், propanone. ஏன்னா இங்க எல்லாமே சிங்கிள் பாண்ட் தானே, அதனால AN, propanone. ஓகே, propanone. இது இதோட நேம். ஓகே, இப்போ C6H5COCH3. இதோட பேர் என்னவா இருக்கும், C6H5COCH3. ஸோ இதுவுமே என்னது, கீட்டோன் தான், RCOR. ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு, C6H5 இருக்கு. C6H5 னா என்ன குரூப், ஃபினைல் குரூப். அண்ட் இங்க எவ்வளவு குரூப் இருக்கு, எவ்வளவு கார்பன் இருக்கு, 2 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ 2 கார்பன்ஸ்னா என்ன, எத், ஏன், and what it ends with ONE. So phenyl ethanone. Okay, and CH3CH bond CH3COOH. இப்போ இது என்ன functional group, COOH இருந்துச்சுன்னா it is acid group. So acid group எப்படி end ஆகும், oic acid. இப்போ இது எப்படி நேம் பண்ணோம், since இதுல branch இருக்கனால 1 2 3. okay, so second கார்பன்ல, இந்த செயின்ல செகண்ட் கார்பன்ல ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் எழுதணும். ஸோ 2 and CH3. CH3 is methyl
இப்போ நம்ம இந்த ரீஜன் நேம் பண்ணியாச்சு, இதை நேம் பண்ணியாச்சு. மிச்சம் என்ன இருக்கு? CH3 CHCOOH. So count the number of carbon here 3. So அப்படின்னா என்ன எழுதணும்? prop. இங்க எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்குனால A and it ends with what? Oic acid. So 2-methyl propanoic acid தான் இதோட பேரு. Okay, so these are the things already we have studied in 11th. Okay, so just for you to recall, ethanol aldehyde, it ends with Al, ketone it ends with ONE, and acid group it ends with what? Oic acid. Okay, so now tell me the functional group alone. இதுல என்ன functional group இருக்கும்? CHO முடிஞ்சுனா that is aldehyde. Okay, and C double bond நடுவுல இருக்கு. இங்க ரெண்டு alkyl group இருக்குன்னு வச்சுக்கலாம். CH3 ரெண்டு alkyl group இருக்கு. இது CH3 ஆ இருக்கலாம், இல்ல CH3 CH2 ஆ இருக்கலாம். ஓகே, இந்த பக்கம் இன்னொரு CH3 CH2 இங்க வரலாம். அப்ப இங்க ஒரு கார்பன் ஹைட்ரஜன் லெஸ் ஆயிடும். இந்த மாதிரி இந்த alkyl group ஆவனால இருக்கலாம். சோ இங்க என்ன group இருக்கு? ketone. இதுவே COOH முடிஞ்சுனா what will be the functional group? Carboxylic acid. Okay, so இதுல நம்ம தெளிவா இருக்கணும். எந்த காம்பவுண்ட் எந்த குரூப் கூட சேர்ந்தது, அதுல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, யா. நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனல் காம்பவுண்ட். இவ்வளவு நேரம் படிச்சோம் இல்லையா, கார்பனல் குரூப். ஸோ இந்த கார்பனல் குரூப்போட ஸ்ட்ரக்சர். ஸோ we know that the கார்பனல் குரூப் எப்படி இருக்கும்? பாண்ட் C double bond O bond. ஓகே, ஸோ திஸ் கார்பனல் குரூப்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது எதோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு? நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ஆல்கேன் ஆல்கீன் ஆல்கைன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை வச்சு சொல்லுங்க, இந்த கார்பனல் குரூப் எதோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு? எதுக்கு சிமிலரா இருக்கு? ஆல்கீனுக்கு சிமிலரா இருக்கா? ஏன்னா ஆல்கீன் ஓட ஸ்ட்ரக்சருமே இதுதான். C double bond C alkene, C double bond carbonyl group. Okay, so it has the similar structure of alkene. This is the first point, structure of carbonyl group. And second is, okay, so we know that carbon ka evlo valency 4. Okay, so therefore evlo hybridized orbital irukanum? 4 hybridized orbital irukanum. Inga carbon la pathinga appadina 3 mattum hybridized ஆயிருக்கு and 1 unhybridized இருக்கு. So நான் இதை எப்படி சொல்லலாம்? எப்படி நம்ம hybridized orbital unhybridized orbital கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, hybridized orbital வந்துட்டு என்ன பண்ணும்னா லீனியரா ஓவர்லாப் ஆகும். இதை நம்ம VBT தியரியில படிச்சிருக்கோம், ரைட்? 5th யூனிட்ல வேலன்ஸ் பாண்ட் தியரியில படிச்சிருப்போம். எப்படி ஓவர்லாப் ஆகும்? லீனியரா ஓவர்லாப் ஆகும். ஸோ லீனியர் ஓவர்லாப்னா என்ன? ஒரு செயின் மாதிரி இப்படி லிங்கேஜ் இருக்கும் லீனியரா. ஓகே, இப்படி இருக்கும் லிங்கேஜ். ஸோ இதுதான் என்னது? திஸ் ஒன் இஸ் லீனியர் ஓவர்லாப். எங்க காமிக்கிட்டோம்? இங்க காமிக்கிறேன். இந்த மாதிரி செயின் மாதிரி இதோட ஆர்பிட்டால் எல்லாமே ஓவர்லாப் ஆகும். ஓகே, ஸோ இதை லீனியர் ஓவர்லாப்னு சொல்லுவோம். ஸோ லீனியர் ஓவர்லாப் ஆகணும் அப்படின்னா அந்த ஆர்பிட்டால் என்னவா இருக்கணும்? ஹைபிரிடைஸ் ஆயிருக்கணும். Okay, it should be hybridized. And இதுவே இன்னொரு டைப் ஆஃப் ஓவர்லாப் இருக்கு. அது பேர் என்ன? lateral or sideways overlap. இப்படி ஓவர்லாப் ஆகுறது. ஓகே, ஸோ இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால்னா இது ரெண்டும் இப்படி ஓவர்லாப் ஆகுறது பேர் என்னது? lateral or sideways overlap. ஸோ அது இப்படி இருக்கும். இது ஒரு ஆர்பிட்டால் and இது செகண்ட் ஆர்பிட்டால்னா இந்த ரெண்டுமே என்ன இருக்கு? சைட்வேஸா ஓவர்லாப் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் lateral or sideways overlap. ஓகே, ஸோ இப்போ லீனியர் ஓவர்லாப் நடந்தா என்ன டைப் ஆஃப் பாண்ட் ஃபார்ம் ஆகும்? சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட்னா என்ன? சிங்கிள் பாண்ட். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான், தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அண்ட் லேட்ரல் ஓவர்லாப். லேட்ரல் ஓவர்லாப் ஆச்சு அப்படின்னா என்ன டைப் ஆஃப் பாண்ட் ஃபார்ம் ஆகும்? பை பாண்ட். பை பாண்ட்னா என்ன? டபுள் பாண்ட். ஓகே, இப்போ சி டபுள் பாண்ட் ஓ எடுத்துக்கலாம். ஸோ இதுல என்ன டைப் ஆஃப் பாண்ட் இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, ஸோ எவ்வளவு டபுள் பாண்ட்? ஒரு டபுள் பாண்டும். எவ்வளவு சிங்கிள் பாண்ட் இருக்கு? 1, 2 and 3. Okay, so 3 single bond and 1 pi bond.
ஓகே, ஸோ டபுள் பாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட்ல இருக்குது, கீழே இருக்கிறது சிங்கிள் பாண்ட் சிக்மா பாண்ட், மேல இருக்கிறது தான் என்னது பை பாண்ட். ஓகே, சோ இது டபுள் பாண்ட்னு சொல்லி ரெண்டு பை பாண்ட் இருக்குன்னு எழுதக்கூடாது. கீழே இருக்கிறது பேஸ் வந்துட்டு என்னது ஒரே ஒரு சிக்மா பாண்ட். இது வந்துட்டு லேட்ரல் ஓவர்லாப்பிங்ல தான் நடக்கும். எல்லாத்துலயுமே பாண்ட் இருக்கும் இல்லையா, அது சிக்மா பாண்ட் தான். எக்ஸ்ட்ரா வர பாண்ட் தான் பை பாண்ட். இப்போ இது வந்துட்டு டபுள் பாண்ட். டபுள் பாண்ட்ல எவ்வளவு சிக்மா பாண்ட் இருக்கும்? 1 சிக்மா பாண்ட். அண்ட் எவ்வளவு பை பாண்ட் இருக்கும்? 1 பை பாண்ட். அண்ட் இதுவே நான் ட்ரிபிள் பாண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா இதுல எவ்வளவு சிக்மா பாண்ட் இருக்கும்? 1 sigma bond. And எவ்வளோ double bond இருக்கும்? 2 double bonds. So therefore there are 2 pi bonds. Okay, so பேசிக்கா இருக்க bond sigma bond தான், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருக்க bond தான் pi bond. Okay, so therefore இப்ப sideways overlap நடந்துச்சு அப்படின்னா pi bond form ஆகும். Okay, so இப்ப carbon valency எவ்வளோ? 4. so எவ்வளோ orbitals இருக்கணும்? 4 orbitals இருக்கணும். இந்த 4 ஆர்பிட்டால்ஸ்ல 3 ஆர்பிட்டால்ஸ் ஹைபிரிடைஸ் ஆயிருக்கு and 1 ஆர்பிட்டால் அன்ஹைபிரிடைஸ்டா இருக்கு. ஓகே, so this is the கார்பனோட ஆர்பிட்டால். so டோட்டலா 4 ஆர்பிட்டால்ஸ், அதுல 3 வந்துட்டு ஹைபிரிடைஸ் ஆயிருக்கு. it has sp2 hybridization. It has sp2 hybridization and 1 orbital is unhybridized. Okay, unhybridized in orbital carbon, it belongs to p blocks, right? so therefore it has one unhybridized p orbital இருக்கு. இப்போ இங்க எவ்வளவு சிக்மா பாண்ட்னு சொன்ன? 3 சிக்மா பாண்ட், ரைட்? 3 சிக்மா பாண்ட் இருக்கா கார்பன் குரூப்ல? 1 2 3 இந்த மூணுமே சிக்மா பாண்ட். அண்ட் இங்க ஃபார்ம் ஆகிற ஒரு எக்ஸ்ட்ரா பாண்ட் பை பாண்ட், ஆக்சிஜன். இப்படிதான் இருக்கும். சோ இங்க எவ்வளவு சிக்மா பாண்ட் இருக்கு? 3 சிக்மா பாண்ட் இருக்கு. சோ இந்த 3 சிக்மா பாண்ட் எது கூட எல்லாம் பாண்ட் ஆகும்? ஒரு பக்கம் இது ஆல்டிஹைடா எடுத்துக்கிட்டோம்னா வாட் வில் பி த ஃபங்க்ஷனல் குரூப்? R C double bond O bond H. இது ஆல்டிஹைட். கீட்டோனா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? R C double bond O bond R. ஓகே, சோ இப்ப ஆல்டிஹைடுக்கு எங்கெல்லாம் சிக்மா பாண்ட் இருக்கு? 1 சிக்மா பாண்ட் வித் alkyl group and 1 sigma bond with hydrogen, 1 sigma bond with oxygen. Okay, so this is in case of the 3 sp2 hybridized orbital. இப்போ 1 p orbital இருக்குன்னு சொன்னா அது unhybridized, இது unhybridized. So இந்த unhybridized p orbital என்ன பண்ணும்? it forms, இது perpendicular orbital இருக்கும், அதனால அது என்ன ஆகுது? lateral overlapping நடக்குது. linear overlapping எப்ப நடக்கும்? ஒரே சர்ஃபேஸ்ல இருந்தாதான் இது செயின் மாதிரி. செயின் இப்ப நான் என் கை மேல வச்சீங்கன்னா அது எப்படி இருக்கும்? லீனியரா இருக்குமா? கரெக்டா? சோ லீனியர் ஓவர்லாப் எப்ப நடக்கும்? அது வந்துட்டு லீனியர், அதாவது ஒரே பிளேன்ல இருந்தாதான் நடக்கும். lateral overlap எப்படி நடக்கும்? இப்படி இருக்கணும், perpendicular இருக்கணும், ரைட்? இப்படி இருக்கணும், இப்படி பெர்பெண்டிகுலரா இருந்தாதான் என்ன ஆகும்? sideways overlapping நடக்கும். ஓகே, so sigma bond linear bond, pi bond is perpendicular sideways bond. ஓகே, so இப்போ இந்த 1 hybridized 1 unhybridized p orbital இது எது கூட ஓவர்லாப் ஆகுது? ஆக்சிஜனோட lone pair of electron கூட ஓவர்லாப் ஆகும். so 2 lone pairs இருக்கு ஆக்சிஜனுக்கு. so it overlaps with lone pair of oxygen to form what? To form pi bond. Okay, so 3 sigma bond and 1 pi bond in carbonyl group. இது aldehyde க்கு சொன்னேன். கீட்டோனுக்கு என்னவா இருக்கும்? கீட்டோன்லயும் எவ்வளவு சிக்மா பாண்ட் இருக்கும்? 3 சிக்மா பாண்ட், 3 சிக்மா பாண்ட். so இது எதுக்கு நடுவுல இருக்கு? 2 sigma bond with 2 alkyl groups, right? so 2 alkyl groups க்கு 2 sigma bond and 1 sigma bond with oxygen. and pi bond பார்த்தோம் அப்படின்னா 1 pi bond with oxygen. okay, so this is about the structure of carbonyl group. okay, so carbonyl groupல
எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்கும் 3 சிக்மா பாண்ட் அண்ட் 1 பை பாண்ட். ஏன் இப்படி ஃபார்ம் ஆகுது? பிகாஸ் கார்பன் இட் ஹாஸ் 3 sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால். இந்த ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா லீனியரா ஓவர்லாப் ஆகுது. எது கூட? ஆல்டிஹைடா இருந்துச்சுன்னா ஒரு ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆல்கில் குரூப். இதுவே கீட்டோனா இருந்துச்சுன்னா 2 ஆல்கில் குரூப் ஒரு ஆக்சிஜன் குரூப் கூட இட் ஃபார்ம்ஸ் வாட்? இட் ஃபார்ம்ஸ் சிக்மா பாண்ட். பை பாண்ட் ரெண்டுலயுமே பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்? அந்த பை பாண்டோட ஆர்பிட்டால் லோன் பேர். ஸோ லோன் பேர் வந்துட்டு ஒரே பிளேன்ல இருக்காது. அது எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலரா இருக்கும். சோ ஆக்சிஜன்ல இருக்க லோன் பேரும் கார்பன்ல இருக்க அன்ஹைபிரிடைஸ்ட் p ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகுது. எப்படி ஓவர்லாப் ஆகும்? சைட்வேஸ் ஓவர்லாப். அதனால என்ன ஃபார்ம் ஆகுது? பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, so this is about the structure of carbonyl group. Okay, next comes the polarity. ஓகே, ஸோ பொலாரிட்டினா என்ன? பொலாரிட்டினா ரெண்டு சார்ஜா பிரிகிறது தான் போலார். போலார்னு சொல்லுவோம் இல்லையா, டைபோல் போலார்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் பிளஸ் மைனஸ்ன்னு ரெண்டு எண்ட்லயும் ரெண்டு சார்ஜ் இருக்கிறதுக்கு பேரு தான் போலார் குரூப்னு சொல்லுவோம். இப்போ திஸ் கார்பனல் குரூப் இஸ் போலார் குரூப். ஏன்னு பார்த்தோம்னா we know that this carbon C double bond இருக்கா. ஓகே, ஸோ இதுல பிரசன்ட் ஆயிருக்க ஆக்சிஜன் இட் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். What is meant by electronegativity? 11th படிச்சிருப்போம், 10th கூட இருக்கு electronegativity. Electronegativity-னா என்ன? It attracts the shared pair of electron towards itself. So oxygen electronegative atom-ஆ இருக்கனால இது கிட்ட இருக்க ரெண்டு எலக்ட்ரானையும் we know that ஒரு பாண்டுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கணும்? 2 electrons. ரெண்டு எலக்ட்ரான் இருக்கணுமா ஒரு பாண்டுக்கு. இப்ப இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? அது ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கனால, எலக்ட்ரோநெகட்டிவ்னா என்ன? ரெண்டையுமே அது வாங்கிக்கும். ஓகே, சோ இப்ப எப்படின்னா நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஏபி. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். பட் பி வந்துட்டு ரொம்ப செல்ஃபிஷ். அதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கடைக்கு போயிட்டு சாக்லேட் வாங்கி ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஓகே, பட் இவன் கடைக்கு போயிட்டு சாக்லேட்டை வாங்கினோன்னு அவன் என்ன பண்ணிப்பானா அவனுக்கு கொடுக்காம எல்லா சாக்லேட்டும் அவனே எடுத்துப்பான். ஓகே, ஸோ வாட் ஹீ டஸ், அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே அவனே எடுத்துக்கிறான். அதே மாதிரி தான் பியும், சின்ஸ் இட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் இட் அட்ராக்ட்ஸ் த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, ஸோ ஒரு பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? பை ஷேரிங் எலக்ட்ரான். அதான் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ ஏ ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், பி ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் வாங்குறாங்க, சாக்லேட் வாங்குறாங்க. ஏ 5 rupees போடுறான், பி 5 rupees போடுறான். ஸோ 10 rupeesக்கு ஒரு சாக்லேட் வாங்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா பி அந்த 5 rupees அவன் ஷேர் பண்ணான் இல்லையா, ஸோ அதுக்கான அவனோட பார்ட்டை கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? எல்லாத்தையுமே அவனே சாப்பிட்டுருவான். ஓகே, ஸோ வாட் ஹீ டஸ், ஏக்கான பார்ட் அவன் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தான் இங்கே பி, இட் இஸ் சின்ஸ் இட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் இட் வில் அட்ராக்ட் த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் வாங்குறாங்க, பட் பி என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் செட் டு பி as what? எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இங்கே இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே ஷேர் பண்ண பாண்ட். ஆனா இதுல இருக்க ரெண்டு எலக்ட்ரானையுமே பி அட்ராக்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் சின்ஸ் இட் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ், ஆக்சிஜன் இட் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ what it does, it attracts the shared pair of electron towards itself. So carbon and oxygen ரெண்டுமே ஃபார்ம் பண்ண பாண்ட ஆக்சிஜன் மட்டும் என்ன பண்ணும்? எடுத்துக்கும். ஸோ இப்போ இங்க என்ன ஆகும்? கார்பன் இங்க சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும், இங்க அட்ராக்ட் பண்ண பாண்ட் ஆக்சிஜனுக்கு மேல நெகட்டிவ் சார்ஜா போயிடும். அப்போ கார்பனுக்கு என்ன சார்ஜ் வரும்? பாசிட்டிவ் சார்ஜ், பிகாஸ் இட் கிவ்ஸ் எலக்ட்ரான். அதுகிட்ட இருக்க எலக்ட்ரானையும் கொடுத்துருச்சு. ஏ அவன் ஷேர் பண்ண 5 ரூபாய்க்கான பார்ட்டி என்ன பண்றான்? பி எடுத்துட்டு போயிடான். ஸோ இவன் 5 ரூபாய் கொடுத்துருக்கான், ரைட்? ஸோ தேர்ஃபோர் he has a positive charge, whereas B என்ன பண்றான்? அவனுக்கு ஷேர் பண்றதையும் அவனுக்கு கொடுக்காம அவனே எடுத்துக்கிறான். ஸோ தேர்ஃபோர் he has negative. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். Okay, so carbon has positive charge and oxygen will be having negative charge. So இங்க பார்த்தோம்னா I have said polar அப்படின்னா plus minus இருக்கணும். Since it has plus and minus charge, it is said to be as polar in nature. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிஜன்ல ஏற்கனவே ரெண்டு லோன் பேரும் இருக்கும். So it is polar in nature. So therefore this one in the polarity it is responsible for the reactions
ஆஃப் கார்பனல் குரூப். ஸோ கார்பனல் குரூப்ல ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா இதுதான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, இதுதான் ரீசன். பிகாஸ் இட் இஸ் போலார் இன் நேச்சர். ஏன் போலார்? ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கனால என்ன பண்ணுது, ஏயும் பியும் ஷேர் பண்ணி ஃபார்ம் ஆன பாண்டை ஏட்ட இருந்து பி என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணிக்குது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் செட் டு பி எஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். இப்போ இது எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கனால ஆக்சிஜனுக்கு என்ன கேரக்டர் வரும், நெகட்டிவ் கேரக்டர். கார்பனுக்கு என்ன கேரக்டர், பாசிட்டிவ் கேரக்டர். ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், போலார் குரூப்னு சொல்லுவோம். சின்ஸ் this presence of polar group, it is responsible for the reaction of carbonyl compounds. Okay, clear? Okay, next comes the preparation of aldehyde and ketone. Okay, so இப்போ aldehyde தனியா prepare பண்ணலாம், ketone தனியா prepare பண்ணலாம். aldehyde and ketone ரெண்டையுமே ஒரே மெத்தட்ல கூட prepare பண்ணலாம். So first நம்ம என்ன பார்க்க போறோம்னா aldehyde ketone இந்த ரெண்டையுமே ஒரே மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா தனியா aldehyde preparationக்கான மெத்தட், தனியா ketone preparationக்கான மெத்தட் பார்க்கலாம். Okay, so aldehyde and ketone இதை நம்ம 4 waysல prepare பண்ணலாம். எப்படின்னா ஆல்கஹால்ல இருந்து prepare பண்ணலாம், ஆல்கைன்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆல்கீன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்க கால்சியம் சால்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, so these are the 4 methods to prepare aldehyde and ketone. Okay, இந்த process யூஸ் பண்ணி aldehyde prepare பண்ணிக்கலாம், ketone prepare பண்ணிக்கலாம். so எதுல இருந்து prepare பண்ணலாம்? first alcohol, alkynes, alkenes and calcium salt of carboxylic acid. so alcohol ல இருந்து எப்படி prepare பண்ணலாம் அப்படின்னா 2 ways. either oxidize பண்ணணும், இல்ல அப்படின்னா என்ன பண்ணும், catalytic dehydrogenation நடக்கணும். so oxidation என்ன, addition of oxygen. oxidation is addition of oxygen and dehydrogenation என்ன, dehydrogen அப்படின்னா என்ன, can you guess? removal of what? hydrogen. D அப்படினாலே removal. so removal of what? hydrogen. so we know that addition of oxygen as well as removal of hydrogen is said to be as what? oxidation. so ரெண்டுமே oxidation தான். one is oxidation using oxidizing agent, second is catalytic dehydrogenation. அதாவது oxidationல என்ன பண்ணுவோம், oxygen ஆட் பண்ணுவோம் and dehydrogenation என்ன பண்ணுவோம், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுவோம். ரெண்டுமே ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான். and second is alkene. alkeneல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ozonolysis by adding ozone. okay, so the process is said to be as ozonolysis. and third is alkyne. alkyneல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், through hydration. hydration என்ன, addition of water. and fourth is calcium salt of carboxylic acid. இதை heat பண்ணோம் அப்படின்னா will be getting aldehyde and ketone. okay, so these are the 4 methods. இதுதான் concept map. okay, preparation of aldehyde and ketone க்கு concept map இதுதான். so இப்போ நம்ம புக்ல இருக்கிற மாதிரி படிச்சோம்னா என்ன ஆகும், ஒரு ரியாக்ஷன் படிப்போம், அடுத்த ஒரு ரியாக்ஷன் படிப்போம், ஒரு ரியாக்ஷன் படிப்போம், எல்லாமே சேர்ந்து குழம்பிரும், எதுக்கான ரியாக்ஷனே தெரியாம போயிடும். so first நம்ம என்ன பண்ணோம், ஆர்கானிக் ரியாக்ஷன் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ரிப்பரேஷன் படிக்கிறோம்னா எதுல இருந்தெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் மேப் நம்ம மைண்ட்ல நம்ம பில்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் இது என்ன ஆகாது, மறக்காது. ஓகே, சோ இப்போ நீங்க சொல்லலாமா, வாட் ஆர் தி மெத்தட்ஸ் டு ப்ரிப்பேர் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்? எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஆல்கஹால்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆல்கீன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆல்கைன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ இது மெமரிக்குள்ள போயிடுச்சா? எஸ். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு மெத்தட்லயும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். okay, so the first one is alcohol. so alcohol ல இருந்து என்ன சொன்ன, either it can get oxidized or catalytic dehydrogenation takes place. okay, so we know that primary alcohol oxidize பண்ணோம்னா என்ன கிடைக்கும், aldehyde கிடைக்கும். and secondary alcohol oxidize பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ketone கிடைக்கும். இந்த ரெண்டுமே further oxidation நடந்துச்சுன்னா ரெண்டுமே it gives carboxylic acid. இது வந்துட்டு பேசிக் திங். ஓகே, இது எப்போதுமே மறக்க கூடாது. பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண என்ன கிடைக்கும், ஆல்டிஹைட். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண என்ன கிடைக்கும், கீட்டோன். இது ரெண்டையுமே ஃபர்தரா ஆக்சிடைஸ் பண்றேன் அப்படின்னா ஐ வில் பி கெட்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட்.
இப்போ ரிடக்ஷன்றது ரிவர்ஸ் ப்ராசஸ். கார்பாக்சிலிக் ஆசிட ரெடியூஸ் பண்ணோம்னா எய்தர் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் கிடைக்கணும். ரிவர்ஸ் ப்ராசஸ் ரிடக்ஷன். இப்போ ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ண என்ன கிடைக்கணும்? பிரைமரி ஆல்கஹால். கீட்டோனை ரெடியூஸ் பண்ண செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கணும். ஓகே, இப்போ பிரைமரி ஆல்கஹால்னா என்ன, செகண்டரி ஆல்கஹால்னா என்ன, இதை பத்தி டீட்டெயிலா இதுல படிச்சிருக்கோம், 11th யூனிட்ல படிச்சிருக்கோம். ஓகே, I'll tell you once more. பிரைமரி ஆல்கஹால்ன்றது CH2OH குரூப். இது பிரைமரி ஆல்கஹால். H2 இருக்கா அப்படின்னா அது பிரைமரி ஆல்கஹால். இப்போ இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா இன்னொரு ஆல்கில் குரூப் போயிடுச்சுன்னா, ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, அதுக்கு பதிலா இன்னொரு ஆல்கில் குரூப் ஏதோ ஒன்று அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா இது என்ன ஆயிடும்? CHOH ஆயிரும். அது செகண்டரி ஆல்கஹால். ஓகே, இதுலயும் இன்னொரு இருக்க ஹைட்ரஜன் வெளியில போயிட்டு இன்னொரு ஆல்கில் குரூப் வந்துருச்சு, இப்படி வந்துச்சுன்னா இது பேர் என்ன? டெர்ஷரி ஆல்கஹால். ஓகே, சோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு தான். பிரைமரி ஆல்கஹால்னா என்ன, செகண்டரி ஆல்கஹால்னா என்ன. இப்போ பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைடு கிடைக்கும். வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா ஃபார் ஆல்டிஹைடு? RCHO. ஜெனரல் ஃபார்முலா ஃபார் கீட்டோன் இஸ் RCOR. and இந்த ரெண்டுமே ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிட் RCOOH. ஓகே, சோ இதுதான் ஆக்சிடேஷன் நடக்கிறது. சோ இந்த ஆக்சிடேஷன் எப்ப நடக்கும்? either in presence of oxidizing agent or when you do catalytic dehydrogenation. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி oxidation is addition of oxygen and removal of hydrogen. ரெண்டுமே என்னது? ஆக்சிடேஷன் தான். so catalytic dehydrogenation ஒன்றும் கிடையாது. when you heat in presence of metals like copper, platinum, இந்த மாதிரி in presence of metals heat பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஹைட்ரஜன் வெளியில போயிடும். ஓகே, so therefore this is also what? Oxidation. Now oxidizing agents, என்னென்ன common oxidizing agent we know? Sodium dichromate, potassium dichromate, and then KMNO4, potassium permanganate, PCC. இதெல்லாமே காமன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடும்போது என்ன ஆகும்? ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹாலா இருந்த ஆல்டிஹைட் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹாலா இருந்த கீட்டோன் கிடைக்கும். ஓகே, ஸோ I'll write one example for each. I am taking CH3CH2OH. இது என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹாலா செகண்டரி ஆல்கஹாலா? CH2OH is primary alcohol. Okay, so primary alcohol oxidize பண்றேன் in presence of KMNO4 வச்சுக்கலாம். So இப்போ இது என்னவா மாறணும்? It gets changed to aldehyde. So இங்க எவ்வளவு கார்பன் இருக்கு? 2 கார்பன். So 2 கார்பன் இருக்கு ஆல்டிஹைடா மாறும். So it forms CH3CHO. Okay, so இங்க என்ன ஆயிருக்கு? This one primary alcohol is oxidized to what? It is oxidized to aldehyde. And இதுவே secondary alcohol எடுத்துட்டோம் அப்படின்னா, for example CH3COCH3. I am using the same oxidizing agent. வேற ஒரு oxidizing agent எடுத்துக்கலாம், potassium dichromate. இப்போ இது என்ன ஆகணும்? It gets converted to ketone. Sorry. Secondary alcohol is CH3CH3OH. இது secondary alcohol. So இங்க potassium dichromate போட்டா என்ன ஆகணும்? அது ketone convert ஆகணும். So therefore it forms CH3COCH3. ஓகே, ஸோ இங்கே ரெண்டுலையுமே என்ன இருக்கு? ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கு. இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்க என்ன இருக்கு? CH3CHO இருக்கு. அடுத்ததுல இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? CH3C டபுள் பாண்ட் டு CH3. ஓகே, ஸோ இது ஆல்டிஹைட், இது கீட்டோன். ஓகே, ஸோ இது பிரைமரி ஆல்கஹால், அதனால என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹாலா இருந்தா என்ன கிடைக்கும்? கீட்டோன் கிடைக்கும். ஓகே, ஸோ நவ் கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷனும் சேம் திங் தான். இங்க இருக்க ஏஜென்ட்க்கு பதிலா வில் பி ஆடிங் எனி ஒன் ஆஃப் த மெட்டல்ஸ். ஓகே, ஸோ புக்ல இதுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கல. ஜென்ரலா என்ன கொடுத்துருக்காங்க? பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண ஆல்டிஹைட், செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ண கீட்டோன். எப்படி கிடைக்கும்? பை ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, yes, and next is alkene. So alkene என்ன பண்ணும்? On ozonolysis. Alkene on ozonolysis gives what? It gives
aldehyde or ketone. ஓகே ஸோ இங்கே எப்படி ஆல்டிஹைட் கீட்டோன் கிடைக்கும் அப்படின்னா சிமெட்ரிக்கல் ஆல்கீன் எடுத்துட்டோம்னா ஆல்டிஹைட் கிடைக்கும், அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் எடுத்துட்டோம்னா கீட்டோன் கிடைக்கும். அது என்ன சிமெட்ரிக்கல் ஆல்கீன் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்? ஸோ நம்மளுக்கு தெரியும் சி டபுள் பாண்ட் சின்றது ஆல்கீன் குரூப் அண்ட் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்க குரூப் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ஹைட்ரஜனாக இருக்குது அப்படின்னா இது என்ன ஆல்கீன்? சிமெட்ரிக்கல் ஆல்கீன். இதுவே வேற ஏதாவது குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி இங்க ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன், இங்க CH3, இங்க ஹைட்ரஜன், இப்படி இருந்துச்சுன்னா இது பேர் என்னது? அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன். So symmetrical alkene will give you what? It will give you aldehyde and unsymmetrical alkene will give you ketone. Okay. So இங்கேயும் CH3 எழுதிக்கலாம், அப்பதான் கரெக்டா வரும். CH3 இது அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன். ஓகே, ஒரு பக்கம் CH3 இன்னொரு பக்கம் ஹைட்ரஜனும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ சிமெட்ரிக்கல் ஆல்கீனா இருந்துச்சுன்னா இட் கிவ்ஸ் ஆல்டிஹைட் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனா இருந்துச்சுன்னா இட் கிவ்ஸ் கீட்டோன். ஸோ எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு சிமெட்ரிக்கல் ஆல்கீன் எடுத்துக்கிறேன். CH double bond C bond H. Ozonolysis என்ன? addition of ozone. Ozoneோட formula என்ன? Ozoneோட formula O3. So I'm adding O3 here. Okay, and இதுக்கு ஒரு catalyst add பண்ணும் in presence of zinc and water. Okay, first stepல என்ன ஆகுது? ஓசோன் கூட ரியாக்ட் ஆகுது. இப்போ ஓசோன் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் பேரு ஓசோனாய்டு. ஓசோனாய்டு ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்னா கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இங்க என்ன இருக்கும்? கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இந்த டபுள் பாண்ட் இல்லாம எழுதியிருக்கேன். ஸோ இங்க 3 ஆக்சிஜன் இருக்கு. இந்த 3 ஆக்சிஜனும் இந்த கார்பன்ல பாண்ட் ஃபார்ம் பண்ணும். எப்படி? 2 ஆக்சிஜன் 2 கார்பனுக்கு போயிடும். இப்படி ஓ ஓ இப்படி ஃபார்ம் ஆயிடும். ரிமைனிங் ஒரு ஆக்சிஜன் இருக்குமா? அது மேல 2 கார்பனையும் ஜாயின் பண்ணும். இப்ப 3 ஆக்சிஜன் வந்துருச்சா? இது பேரு தான் என்னது? ஓசோனாய்டு. இப்ப இந்த ஓசோனாய்டு பார்த்தோம்னா இது அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல ரெப்ரசென்ட் பண்ணும். அப்ப இது என்ன ஆகும்? அதே ஃபார்ம்ல இருக்காது. அது என்ன ஆகணும்? டீகம்போஸ் ஆகும். ஸோ இப்போ ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர், இதுதான் செகண்டா ஸ்டெப்ல ஆட் பண்ற ரியேஜென்ட், ஜிங்க் அண்ட் வாட்டர். இது ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடையும். எப்படி உடையும்னா இப்படி பிரேக் ஆகும். ஓகே, நான் லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இந்த ஆக்சிஜன் பாண்ட்ல இருந்து இந்த ஆக்சிஜன் பாண்ட் வரைக்கும், இந்த ஆக்சிஜன் பாண்ட்ல இருந்து இந்த ஆக்சிஜன் பாண்ட் வரைக்கும் பிரேக் ஆயிடும். இப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? HCHO கிடைச்சிருக்கா? HCHO. எவ்வளவு HCHO? 2 பக்கமும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 2 HCHO. ஸோ HCHOன்றது என்ன குரூப்? ஆல்டிஹைட் குரூப். ஸோ இதோட பேர் என்ன? ஃபார்மால்டிஹைடு. ஃபார்மால்டிஹைட். ஓகே, ஃபார்மால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. பிளஸ் இங்க வாட்டர் இருக்கா? இந்த வாட்டர் இங்க இருக்க ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஸோ H2O2 வெளியில போயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிமெட்ரிக்கல் ஆல்கீன். ஏன்னா இங்க 4 பக்கமும் ஒரே குரூப் இருக்கு. இப்ப அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த குரூப் இருக்கு இல்லையா? அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன். இப்ப இங்க என்ன ஆகும்? ஐ எம் ஆடிங் ஓசோன். ஸோ ஓசோன் ஆட் பண்றேன். எப்படி ஓசோனாய்டு எழுதணும்? ஃபர்ஸ்ட் டபுள் பாண்ட் இல்லாம இந்த கார்பன் எல்லாத்தையும் எழுதிக்கணும். CH3 CH3, இங்க கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். அடுத்து என்ன பண்ணும்? 3 ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணும். எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இங்க 2 ஆக்சிஜன் அண்ட் மேல ஒரு ஆக்சிஜன். இது வந்துட்டு அன்ஸ்டேபிள். இப்ப இது என்ன ஆகணும்? டீகம்போஸ் ஆகணும். எப்படி டீகம்போஸ் ஆகும்? பாண்ட் வரைஞ்சுக்கும். இப்படி பிரியும். ஓகே, மேல இருக்க ஆக்சிஜனை மட்டும் விட்டுட்டு ஈக்குவலா பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இப்ப என்ன இருக்கு? this takes place in presence of what? Zinc water. Okay, so இப்போ இங்க என்ன இருக்கு? CH3. இந்த பார்ட்ல என்ன இருக்கு? லெஃப்ட் சைடுல CH3 COCH3 இருக்கா? CH3 COCH3 இந்த பார்ட் பிளஸ்
இந்த பக்கம் என்ன இருக்கு HCHO. ஓகே சோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு we got ketone. இது பேர் என்னது acetone. Okay, I got a ketone as well as a formaldehyde. Okay, so unsymmetrical alkene use பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ketone கிடைக்கும். Symmetrical alkene use பண்ணா என்ன கிடைக்கும் formaldehyde கிடைக்குது. இங்க ketone தான் major product. Aldehyde form ஆகுது but ketone will be the major product. Okay, so this is ozonolysis. Ozonolysis எதுல பண்ணலாம் alkeneல பண்ணலாம். ஓசோனோட ஃபார்முலா என்ன O3. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் ஒரு ஓசோனாய்டு ஃபார்ம் ஆகும். ஓசோனாய்டு எப்படி எழுதணும் டபுள் பாண்ட் இல்லாம கார்பன் மட்டும் எழுதிட்டு கீழே 2 ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணிட்டு மேல ஒரு ஆக்சிஜன். அடுத்த ஸ்டெப்ல வாட் யூ ஆர் ஆடிங் ஜிங்க் இன் வாட்டர். அப்போ இது என்ன ஆகும் பாண்ட் பிரேக் ஆகுது. எப்படி பிரேக் ஆகும் ஆக்சிஜன் மேல இருக்க ஆக்சிஜனை மட்டும் விட்டுட்டு ஈக்குவலா பிரேக் பண்ணி வரதை அப்படியே எழுதணும்னா ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஸோ இங்க என்ன இருக்கு HCHO. ஸோ HCHO ரெண்டு பக்கமும் HCHO தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு CH3COCH3. So CH3COCH3 இந்த பக்கம் HCHO. Okay, அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள். Next one is using alkyne. Okay, so alkyne வச்சு எப்படி நம்ம aldehyde ketone prepare பண்றதுன்னு பார்க்கலாம். So what is the process it involves? Hydration. So hydration and addition of water. And this addition of water it takes place in presence of mercuric sulfate in concentrated H2SO4. HgSO4 bar H2SO4. இந்த ரியாக்ஷனும் நம்ம 11th ல preparation of alkyne ல படிச்சிருப்போம். Okay, HgSO4 H2SO4. Sorry, properties of alkyne ல படிச்சிருப்போம். Okay, so now we are going to prepare what? Aldehyde and ketone. இப்போ நான் simple aldehyde எடுத்துக்கிறேன். H bond C triple bond C bond H. இது பேர் என்ன acetylene. So acetylene will give you aldehyde whereas other alkynes, okay, methyl group இருக்க மாதிரி ethyl group இருக்க மாதிரி ஒரு பக்கம் ஒரு alkyl group இருந்துச்சுன்னா it will give you what? It will give you ketone. Okay, so now in presence of water என்ன ஆகுது hydration அப்படின்னா என்ன addition of water. In presence of what? HgSO4 H2SO4. So இங்க என்ன ஆகணும் வாட்டர் ஆட் ஆகணும். ஸோ எப்படி ஆட் ஆகுது அப்படின்னா ஒரு பக்கம் ஹைட்ரஜனும் இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு இல்லையா இதுல ஒரு பாண்ட் பிரேக் ஆகி மேல இருக்க பாண்ட் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி ஒரு பக்கம் ஹைட்ரஜனும் இன்னொரு பக்கம் OH ஆட் ஆயிடும். இப்போ வில் ரைட் த ப்ராடக்ட் ஹியர் CH என்னாச்சு பாண்ட் H ஆயிடுச்சா. இங்க என்ன பாண்ட் இருக்கு டபுள் பாண்ட் CH இங்க என்ன ஆகும் OH ஆட் ஆயிடும். இப்படிதான் வாட்டர் ஆட் ஆகுது. ஓகே, ஒரு பக்கம் ஹைட்ரஜனும் இன்னொரு பக்கம் OH ஆட் ஆயிடும். இப்போ இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஐசோமரைஸ் ஆகும். நம்மளுக்கு என்ன வேணும் ஆல்டிஹைட் வேணும். ஆல்டிஹைட் ஃபார்முலா என்ன CHO, அதாவது C டபுள் பாண்ட் O பாண்ட் H இதுதான் வேணும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா OH இருக்கு. ஸோ OH நம்ம என்னன்னு மாத்தணும் C டபுள் பாண்ட் ஓவா மாத்தணும். ஸோ எப்படி மாறும் ஐசோமரைஸ் நடக்கும். ஐசோமரைசேஷன் நடக்கும். ஐசோமரைசேஷன் என்ன சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ இங்கே ஸ்ட்ரக்சர்ல சில மாடிஃபிகேஷன் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா C டபுள் பாண்ட் O தான் வேணும். இங்க இருக்க ஹைட்ரஜன் எனக்கு தேவையில்லை. ஸோ இங்க பக்கத்துல இருக்க கார்பன் இந்த OH இருக்கா இந்த OHக்கு பக்கத்துல இருக்க கார்பன் எது இந்த கார்பன். இந்த கார்பன் ஸோ இந்த கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட்ல இருக்க ஒரு பாண்டை எடுத்துட்டு போய் ஹைட்ரஜனை எடுத்துக்கும். இந்த டபுள் பாண்ட்ல இருக்க ஒரு பாண்டை எடுத்துட்டு போய் ஹைட்ரஜனை எடுத்துக்குது. ஸோ இங்க என்ன ஆகும் CH H H ஆச்சா ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்குச்சு. இப்போ இங்க என்ன பாண்ட் இருக்கும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். ஏன்னா டபுள் பாண்ட்ல இருக்க ஒரு பாண்டு தான் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆயிருக்கு. பாண்ட் C பாண்ட் O. இங்க ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜன் நடுவில் ஒரு பாண்ட் இருக்குமா இங்கே ஹைட்ரஜன் என்னவா வெளில போயிருக்கு H பிளஸ்ஸா தான் வெளியில போயிருக்கு. ஸோ இந்த பாண்ட் இங்க வந்து டபுள் பாண்ட் ஆயிடும். ஓகே, அதாவது ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும். இங்க ஹைட்ரஜன் H பிளஸ்ஸா வெளியில போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் பாண்டை விட்டுட்டு போயிருக்கு. ஸோ இந்த பாண்ட் என்ன ஆகும் இங்க உள்ள வந்துடும். ஓகே, ஸோ இட் ஃபார்ம் C டபுள் பாண்ட் O பாண்ட் H. So இப்போ இது என்னது this is an aldehyde. என்ன aldehyde CH3CHO acetaldehyde. Okay, so simplest alkyne gives
ஆல்டிஹைட். இப்போ கீட்டோன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ CH ட்ரிபிள் பாண்ட் C, இங்க ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, ஒரு ஆல்கில் குரூப் இருக்கு அப்படின்னா when you add water in presence of HgSO4 H2SO4. ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன ஆகும், ஹைட்ரஜனும் OHம் ஆட் ஆகணும். எப்படி பாண்ட் ஆட் ஆகும், ட்ரிபிள் பாண்ட்ல இருக்க ஒரு பாண்ட் உடஞ்சிரும், ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இன்னொரு பக்கம் OH. So therefore it forms H bond C. இங்க என்ன ஆகும், bond H. இந்த கார்பன் கிட்ட எவ்வளவு பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட், bond C bond CH3. இங்க என்ன இருக்கும், OH. இப்போ இது என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்ல ஐசோமரைஸ் ஆகும். So it isomerizes. எப்படி ஐசோமரைஸ் ஆகும், கார்பன் OHக்கு பக்கத்துல இருக்க கார்பன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன், ஒரு பாண்ட் என்ன பண்ணும்னா ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கும். ஸோ H bond C bond H bond H ஆயிடுச்சா, 2 ஹைட்ரஜன் இருந்தது, இப்போ 3 ஹைட்ரஜன் ஆயிடுச்சு. அப்ப இங்க இருக்க பாண்ட் என்ன இருக்கும், டபுள் பாண்டா இருக்குது, சிங்கிள் பாண்டா மாறிடும். பாண்ட் C bond CH3 bond O இருக்கு, ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இங்க இருக்க பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது என்ன ஆயிடும், டபுள் பாண்ட் O ஆயிடும். இப்போ இது என்னது, CH3 CO CH3, இது என்னது, ப்ரோபனோன். Because 3 carbon atoms இருக்கு and இங்க என்ன functional group, ketone functional group. Okay, so when I use acetylene I'll be getting an aldehyde, and when I use other alkyl groups instead of hydrogen, okay, so higher acetylene ஏதாவது யூஸ் பண்ண அப்படின்னா I'll be getting ketone. Okay, so this is how you'll prepare aldehyde and ketone using alkyne. And the next reaction is calcium salt of carboxylic acid. So calcium salt of carboxylic acid heat பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், aldehyde or ketone கிடைக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ இங்கே சிம்பிளஸ்ட் ஆசிட் எடுத்துக்கிறேன், ஃபார்மிக் ஆசிட் எடுத்துட்டேன்னா ஆல்டிஹைட் கிடைக்கும், வேற ஏதாவது ஹையர் ஆசிட்க்கு போகும்போது கீட்டோன் கிடைக்கும். ஓகே, ஸோ வில் சி வாட் இஸ் கால்சியம் சிம்பிளஸ்ட் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், இதுதான் சிம்பிளஸ்ட் ஆசிட். இப்போ கால்சியம் சால்ட்னா என்ன அர்த்தம், ஹைட்ரஜனுக்கு பதிலாக கால்சியம் போகணும். ஆனால் we know that கால்சியமுக்கு 2+ சார்ஜ், அப்போ எவ்வளோ ஆசிட் கூட இது ரியாக்ட் ஆகணும், 2 ஆசிட்ஸ் கூட, ஏன்னா ஹைட்ரஜனுக்கு +1 தான். அப்போ Ca2+ வேணும் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் வெளியில போகணும். ஓகே, ஸோ இங்கே இந்த 2 ஹைட்ரஜன் வெளியில போயிட்டு கால்சியம் கூட கம்பைன் ஆகுறது தான் கால்சியம் சால்ட் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஓகே, ஸோ HCOOH HCOOH, இதுல என்ன ஆகும், 2 பக்கம் இருக்க ஹைட்ரஜன் வெளியில போயிடும். ஓகே, இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா when you heat this கால்சியம் கார்பனேட்டா வெளியில போகும். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது, CaCO3 வெளியில போயிடும், மிச்சம் என்ன இருக்கும், HCHO. What is this? This is aldehyde, formaldehyde. This is formaldehyde. இப்போ இதுவே ஹையர் ஆசிட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம், CH3 COO CA CH3 COO CA, இதை ஹீட் பண்றேன். இப்போ இங்க ஹீட் பண்ணனா என்ன ஆகும், கால்சியம் கார்பனேட் வெளியில போயிடும், CaCO3 வெளியில போயிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்கு, CH3 இருக்கு, CO இருக்கு, CH3 இருக்கு. இப்போ இது என்னது, this one is propanone or acetone. So here I got ketone and this is aldehyde. Okay, so when you heat the calcium salt of formic acid நம்மளுக்கு aldehyde கிடைக்கும். ஏதாவது ஒரு higher acid எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ketone கிடைக்கும். Okay, so these are the 4 ways to prepare an aldehyde and ketone. ஒரே மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஆல்கஹால், அது என்ன பண்ணும், ஆக்சிடேஷன் ஆர் டீஹைட்ரஜனேஷன். செகண்ட் என்ன, ஆல்கீன் ஆன் ஓசோனோலிசிஸ். ஓசோனோலிசிஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஓசோன் ஆட் பண்றோம், செகண்ட் ஸ்டெப்ல ஜிங்க் வாட்டர், ஓசோன் ஆட் பண்ணும்போது ஓசோனாய்டு கிடைக்கும், செகண்ட் ஸ்டெப்ல ஜிங்க் அண்ட் வாட்டர் போட்டு என்ன பண்றோம், யூ ஆர் ஜஸ்ட் செப்பரேட்டிங் தட். ஆல்கைன் என்ன, அடிஷன் ஆஃப் வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட், HgSO4 H2SO4. செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கணும், ஐசோமரைஸ்.
And calcium salt of carboxylic acid வந்து எப்படி கிடைக்கும்? When you just heat it, CaCO3 வெளியில போயிடும். மிச்சத்தை எழுதும்போது you'll be getting aldehyde and ketone. Okay. So these are the 4 ways to prepare aldehyde and ketone.